வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு திருநள்ளாருக்கு தான் வந்திருக்கோம். இது திருநள்ளாறு நலத்தீர்த்தம். இந்த தலம் சனி பகவானுக்கு உரிய ஒரு பரிகார தலமாக இருக்குது. இந்த குளத்திற்கு நடுவே நலன் மகாராஜாவோட சிலையும் இருக்குது. இந்த நலன் தீர்த்தத்தில் நீராடி எல் தீபம் ஏற்றி கருங்கோவலை மலசாட்டி சனீஸ்வரனை வணங்கினா தீராத எந்த துயரமும் நீங்கும் என்பது ஐதீகம். இது குளக்கரையில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ நலன் களி தீர்த்த விநாயகர் கோவில். இந்த கோவிலில் ஸ்ரீ பைரவரும் அமர்ந்திருக்கிறாரு. திருநள்ளாறு வரும் பக்தர்கள் முதல்ல இந்த நலன் தீர்த்தத்திற்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது ஆடைகளை அணிந்து கொண்டு நம்ம கோவிலுக்கு போகணும். இந்த இடத்துல யார் வேணாலும் குளிக்கலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் குளிக்கிறதுக்கு எதுவாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. குளத்துக்கு நடுவே கம்பி வேலியெலாம் போட்டு அழகாக இந்த இடமே பாதுகாப்பானதாக இருக்குது. உடைகளை மாற்றுறதுக்கு அறைகளும் இருக்குது. பழைய உடைகளை போடுறதுக்கு பாக்ஸும் இங்கே இருக்குது. குளிப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இருக்கிற கடைகள்லேயே கிடைக்குது. இது சரஸ்வதி தீர்த்தம் சனீஸ்வரன் கோவிலுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இது பிரம்ம தீர்த்தம் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு எதிரில் அமைஞ்சிருக்கு. இந்த பிரம்ம தீர்த்த குளத்துலேயும் படிக்கட்டுகள்லாம் ரொம்ப அழகாக போட்டு பாதுகாப்பாக வசதியெல்லாம் அழகாகவே இருக்குது. பெரும்பாலும் இங்கே யாரும் வரதில்லை, நலன் தீர்த்தத்தில் எல்லாம் குளிச்சதுனால. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.